வணக்கம். விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இரவு நேரத்தில் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக ஒரு +2 மாணவி சென்றிருக்கிறார். சென்ற மாணவி வீடு திரும்பவில்லை. அடுத்த நாள் வரைக்கும் தேடுறாங்க. அதுக்கப்புறம் போய் கொடுக்குறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஒழுங்காக வாங்காமல் அங்கே போ, இங்கே போய் இப்படி போ, அப்படி போன்னு சொல்லி அவங்கள ஒரே அலைக்கழிச்சு மறுநாள் பாடி அவங்களே கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குற்ற நிகழ்வு நடப்பதற்கு காரணம் என்ன? இது போன்ற அவல நிலை பெண்களுக்கு நடப்பதற்கு யார் காரணம்? என்ன காரணம்? அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த ஆணி வேர் எங்க இருக்கு? ஊற்றுக்கண் எங்க இருக்கு? இந்த தவறு நடப்பதற்கு காரணமான ஊற்றுக்கண், ஆணி வேர் எங்க இருக்கு? அந்த வேரை புடுங்குற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற அவல நிலை நடந்து கொண்டேதான் இருக்கும். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும், அனைத்து வீட்டிலும் கழிவறைகள் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு நம்ம தமிழக அரசு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணாங்க அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி, அவர் சொல்ல முடியுமா? யாரை ஏமாத்துறதுக்கு நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேவலம் ஒரு பொது கழிப்பிடம் கிடையாது. ஒரு இடத்துல, ஒரு கிராமத்தில் வீட்டுக்கு வீடு கழிப்பிடம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கடந்த 50 ஆண்டு காலமாக நாடு வறட்சி நோய்க்கு போயின்னு இருக்கு. உலக அளவில் நம்ம தொழில் வளத்தை பெருசா புடிங்கிட்டோம், அதை கேட்டிட்டோம், இதை கேட்டிட்டோம் சொல்றீங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு சுதந்திரமா கழிவறைக்கு செல்ல முடியலங்க. கழிவறை இல்லை வீட்டில். காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடணும், நைட்டு 7-8 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடணும். இந்த அவல நிலை தானே இந்த நாட்டில் தொடர்ந்து இருக்கு. அதனால தானே அந்த பெண் அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானார். இப்ப யார் காரணம்? இதுக்கு பிதற்றி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள். நீ நல்ல மனுஷனா இருந்தா, எந்த மந்திரியா இருந்தாலும், நாட்டில் யாருக்கெல்லாம் வீடு இல்லை, வீடு இல்லாதவங்களுக்கு வீட குடிய, நிலம் இல்லாதவங்களுக்கு நிலத்தை கொடு, கழிவறை இல்லாத வீடுகளுக்கு கழிவறை கட்டி கொடியா. அவமானமா இல்லை உங்களுக்கெல்லாம்? அசிங்கமா இல்லை? கொஞ்சம் கூட யாருமே காதில் போட்டுக்கல, இது யாருமே பேசலை. ஏதோ போச்சா, எவ்வளோ போனோன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணானா, அது பண்ணனா குற்றவாளி பிடிச்சிட்டாங்க. என்ன காரணம்? அதற்கு மூல காரணம் என்ன? அதை கண்டுபிடிச்சு அதை ஆணிவேர் எடுத்த மனது தகர் இது போன்ற நிகழ்வு நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதான உண்மை. அப்ப நம்ம யாரை குறை சொல்றது? அந்த பெண்ணை குறை சொல்வதா, பெற்றோர்களை குறை சொல்வதா, அரசாங்கம்? இதற்கெல்லாம் அதாவது அரசாங்கம் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும். வெக்கமா இல்லை? நாடு முழுக்க லட்ச வீட்டில் கழிவறை கிடையாது அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லை? வெளியே சொல்றதுக்கு முதல்ல அதை செய்யுங்க சார். நாடை முதல்ல தூய்மையா வச்சிருக்க பாருங்க. அதன் பிறகு பெண்களுடைய உயிரை எப்படி காப்பாற்றணுன்ற வழிவகை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அறிவு இல்லைன்னா அறிவு உள்ளவர்களை சேர்த்து கேளுங்க. அதிகாரிகளை கேட்டா நீங்க சொல்றதா ஐயா உண்மைன்னுவான் முட்டாப்பைய. சமூக ஆர்வலர்கள், சமூக ஊழியர்கள், இவங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த நாடு எப்படி போகணும், எப்படி வழிநடத்தி போகணும், இந்த மக்களை எப்படி வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிற அறிவுரை கேளுங்க. எதில் நீங்க ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. இனிமேலாவது திருந்துங்க சார். இது போன்ற சின்ன சின்ன பிள்ளைகளுடைய உயிரை காவு கொடுக்காத நீங்க தான் காப்பாற்றணும். இந்த நாட்டுடைய முதல்வர் வரிஞ்சு கட்டின்னு வரீங்கல்ல, அதுக்கு மட்டும் வர தெரியுதுல்ல. மக்களுடைய பிரச்சனை தீர்வு காண வேண்டும் அல்லவா? பார்ப்போம். தேர்தல் முடிஞ்ச உடனே
யார் ஆட்சிக்கு வரீங்க, எதை பிடுங்குறீங்க, எதை கழட்டுறீங்கன்னு பார்ப்போம்.